வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு நாம பார்க்க போற சரித்திரம் நீங்க இதுவரைக்கும் எந்த ஒரு ஹாலிவுட் படத்திலேயோ இல்ல வரலாற்று புத்தகங்களையோ படிக்காத ஒரு மிரட்டலான ரத்த சரித்திரம். கடல் கொள்ளையர்கள்னு சொன்னாலே நம்மளோட மைண்டுக்கு முதல்ல ஞாபகம் வருது ஜாக் ஸ்பேரோ. இல்லனா பெரிய தாடி வச்சிருந்த கொடூரமான ஆண்கள், அதுக்கப்புறம் அவங்களோட மண்டை ஓடு கொடி, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உலக வரலாற்றை நீங்க கொஞ்சம் ஆழமா திருப்பி பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே சிம்ம சொப்பனமா இருந்த பிரிட்டிஷ் ராயல் நேவி, போர்ச்சுக்கல் நாட்டின் நவீன போர்க்கப்பல்கள், ஏன் ஒட்டுமொத்த சீன பேரரசியே தன் காலுக்கு கீழே மண்டியிட வச்ச ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஒரு ஆண் கிடையாது, ஒரு பெண். அவங்க பேர் தான் சின்ஷி. இவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. சுமார் 80,000 ஆயுதம் ஏந்திய கொடூரமான கொள்ளையர்கள், 1800க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள், இது எல்லாமே ஒரு நாட்டு அரசாங்கத்தோட படை கிடையாது. சின்ஷி அப்படிங்கிற ஒற்றை பெண்ணோட சொந்த படை. ஒரு சாதாரண ஏழை பெண்ணா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த தென் சீன கடலையே தன் விரல் அசைவுல கட்டுப்படுத்திய இந்த கடல் ராணியோட மிரட்டலான முழு வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த கதை எப்போ எங்கே ஆரம்பிக்குது? 1775வது வருஷம் சீனாவோட குவாங்டாங் மாகாணத்தில் பிறக்கிறாங்க நம்ம ஷியாங். இதுதான் இவங்களோட உண்மையான பேர். இவங்க பிறந்தது ஒரு மிக சாதாரண ஏழை மீனவ குடும்பம். அந்த காலத்தில் சீனாவை ஆண்டுக்கிட்டு இருந்த குவிங் வம்சம் அப்படிங்கிற ஒரு பேரரசு. அப்போதைய சீனாவோட நிலைமை ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வறுமை, பஞ்சம், இன்னொரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளோட ஊழல், அதீத வரி விதிப்பு. இதனால வாழ்வாதாரத்தை இழந்த ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் உயிர் பிழைக்க வேற வழி இல்லாம கடலுக்கு போய் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கடலுக்கு போனவங்க தான் கடல் கொள்ளைக்காரர்கள் ஆனாங்க. இந்த வறுமையோட உச்சகட்டமா நம்ம கதையோட நாயகி ஷியாங் ரொம்ப இளம் வயசுலேயே குவாங்சோ நகர்ல இருந்த ஒரு மிதக்கும் விபச்சார விடுதியில வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா ஷியாங் அங்க இருந்த மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு அசுரத்தனமான புத்திசாலித்தனமும் கிரிமினல் மைண்டும் இயல்பாகவே இருந்துச்சு. அந்த விடுதியில சாதாரண ஆளுங்க மட்டும் வரமாட்டாங்க. பெரிய பெரிய சீன அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், மிகப்பெரிய பணக்கார வியாபாரிகள், அதுக்கப்புறம் மாறு வேஷத்துல வர கடல் கொள்ளையர்கள்னு பலரும் வருவாங்க. அங்க வர ஆண்கள் அறபோதையில பேசிக்கிற அரசாங்க ரகசியங்கள், பிசினஸ் டீல்கள், கடத்தல் வழிகள், இது எல்லாத்தையுமே நம்ம ஷியாங் ரொம்ப கூர்மையா கவனிச்சு தன் மனசுல பதிய வச்சுக்கிட்டாங்க. யார் யாருக்கு என்ன பலவீனம், ஒரு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும், ஆண்களை எப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணுங்கிற வித்தையை அவங்க அங்கே தான் கற்றுக்கிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க அங்கே அடிமையாக இருந்தாலுமே புத்தியால் ஒரு பேரரசியாக மாற அங்கே தான் அஸ்திவாரம் போட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு திருப்பு முனை 1801வது வருஷத்தில் தேடி வந்துச்சு. 1801வது வருஷம் ஜெங்யி அப்படிங்கிற ஒரு மாபெரும் கடல் கொள்ளைக்காரன் அந்த விடுதிக்கு வரான். இவன் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. கடல்ல இவன்கிட்ட பல நூறு கப்பல்களும் ஆயிரக்கணக்கான ஆட்களும் இருந்தாங்க. தென் சீன கடலையே நடுக்கமடைய வச்ச ஒரு ரவுடி. அவன் ஷியாங்க பார்க்குறான். அவங்களோட அழகை விட அவங்களோட தைரியமான பேச்சையும் கூர்மையான புத்தியையும் பார்த்து மிரண்டு போறான். நீ எனக்கு மனைவியா வரணும், உன்னை என் கூட கடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு கேட்குறான். இங்கே தான் நம்ம தலைவி அவங்களோட முதல் மாஸ் பிளானை போடுறாங்க. ஒரு சாதாரண பெண்ணா இருந்தா அப்பாடா வறுமையில இருந்து விடுதலை கிடைச்சதுன்னு ஓகே சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஷியாங் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்னோட ஒட்டுமொத்த கொள்ளை கூட்டத்துல உன்னோட சொத்துல எனக்கு சரி பாதி அதிகாரம் தரணும். உன்னோட படைகளுக்கு உத்தரவு போடுற கூட்டு அதிகாரம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு கண்டிஷனும் போடுறாங்க. ஒரு கொள்ளைக்கார கூட்ட தலைவி கிட்ட போய் உன்னோட சொத்துல பாதி வேணும்னு கேட்குற துணிச்சல் யாருக்கு வரும்? ஜெங்யி இவங்களோட இந்த துணிச்சலையும் பிஸ்னஸ் மைண்டையும் பார்த்து இன்னும் அதிகமாக காதலில் விழுந்து அந்த நிபந்தனைக்கு ஓகே சொல்லிடுறான். இப்படி தான் ஷியாங் அப்படிங்கிற ஒரு பெண் ஷிங்ஷி, அதாவது ஜெங்யின் மனைவியாக மாறி கடலுக்குள்ளே கால் வைக்கிறாங்க. கடலுக்கு வந்த உடனே சும்மா இருக்கல சிங்ஷி. அது வரைக்கும் தென்சீன கடலில் இருந்த கொள்ளையர்கள் எல்லாரும் சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சு தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்ஷி தன் கணவர்கிட்ட நாம ஏன் இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்க கூடாது அப்படின்னு ஐடியா தராங்க. ஷிங்ஷியோட மாஸ்டர் பிளான் படி கடல்ல இருந்த 6 பெரிய கொள்ளையர்கள் கூட்டங்களை ஒன்னா இணைக்கிறாங்க. அதுக்கு நிறங்கள் வாரியா கொடிகளை வைக்கிறாங்க. அதுல உருவானதுதான் உலக புகழ்பெற்ற ரெட் பிளாக் ஃபிளீட், அதாவது சிவப்பு கொடிப்படை. இதோட தலைவனா ஜெங்கியா இருந்தாலுமே பின்னால இருந்து ஒட்டுமொத்த மூளையா செயல்பட்டது நம்ம ஷிங்ஷி தான்.
இந்த கூட்டணி தென்சீன கடல்ல ஒரு மிகப்பெரிய மாஃபியாவா மாறுது. ஆனால் விதி ரொம்ப கொடூரமானது. 1801 கல்யாணம் ஆகுது. சரியா 6 வருஷம் கழிச்சு 1807 வியட்நாமில் நடந்த ஒரு பயங்கரமான போரின் போதோ அல்லது ஒரு பெரிய கடற்புயல்ல சிக்கியோ செங்கி கடல்ல விழுந்து பரிதாபமாக இறந்து போகிறான். ஒரு மாபெரும் கொள்ளை கூட்டத்தோட சுப்ரீம் லீடர் செத்த உடனே அங்கே என்ன நடக்கும்? அடுத்த சீட்டுக்கு பயங்கரமான அடிதடி நடக்கும். குரூப்பிசம் உருவாகும். படை சிதறி போகும். இதானே வழக்கம். குறிப்பாக 80,000 ஆண்கள் இருக்கிற ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்துக்கு ஒரு பெண் தலைவியா வரத அங்கே இருக்கிற மற்ற கொள்ளைக்கார தளபதிகள் ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ஆனால் சிங்ஷி இங்கே தான் தன் வாழ்நாளில் மிகப்பெரிய சாணக்கிய ஆட்டத்தை ஆடுறாங்க. தன் கணவனோட வலது கரமாகவும் இளம் படை தளபதியாகவும் இருந்த ஷாங் பாவோ அப்படிங்கிற ஒரு இளைஞனை தன் பக்கம் இழுத்துக்கிறாங்க. இந்த ஜாங் பாவோ யாருன்னா, சின்ன வயசுல ஜெங்கி கடத்தி கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தன் சொந்த பையன் மாதிரி தத்தெடுத்த ஒரு பையன். அவன்கிட்ட சிங்ஷி, நீ படைக்கு தளபதியா இரு, நான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் தலைவியா நடத்துறேன், நாம 2 பேரும் சேர்ந்தா இந்த கடலையே ஆளலாம்னு சொல்லி அவனுக்கு பேராசையை காட்டி தன் வசப்படுத்திக்கிறாங்க. அடுத்ததா படையில இருந்த பெரிய பெரிய சீனியர் கொள்ளையர்களை எல்லாமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அங்க அவங்க பேசின வசனம் தான் மாஸ். நான் உங்க தலைவனோட மனைவி. இந்த கூட்டமைப்பை உருவாக்குனதே நான் தான். நான் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு பணமும் பதவியும் தரேன். என்னை எதிர்க்க நினச்சா நடுக்கடல்ல பிணமா மிதப்பீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. ஜாங்பாவோட படையும் சிங்ஷி பின்னாடி நின்னதால வேற வழி இல்லாமல் ஒட்டுமொத்த ரெட் ஃப்ளாக் ஃப்ளீட்டுக்குமே சுப்ரீம் கமாண்டராக சின்ஷி அரியணை ஏறுறாங்க. சின்ஷி ஏன் உலக வரலாற்றையே மிகச்சிறந்த டிசிப்ளினான லீடராக பார்க்கப்படுறாங்கன்னா, அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் அப்படி. கொள்ளையர்களுக்கென்று ஒரு தனி அரசாங்கத்தையே நடத்தி மிலிட்ரி கோட் சட்ட புத்தகத்தை எழுதினாங்க. அதில் இருந்த சில கொடூரமான சட்டங்களை கேளுங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். தலைவியோட அல்லது கமாண்டரோட நேரடி உத்தரவு இல்லாமல் யாராவது சொந்த புத்தியை வச்சு ஏதாவது ஒரு கிராமத்தையோ கப்பலையோ கொள்ளையடிச்சா அவங்களோட தலை அங்கேயே துண்டிக்கப்படும். தாங்கள் கொள்ளையடித்த பொருட்கள் அனைத்தையும் தலைமை பதவியிடம் ஒப்படைக்க வேண்டும். இதில் 20% கொள்ளையடித்தவனுக்கு போகும், மீதி 80% பொது நிதியில் சேரும். இதில் ஏமாற்ற நினைத்தால் மரண தண்டனை. அடுத்ததாக 3வது சட்டம், பொதுமக்களையோ தங்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்கிற கிராமத்து மக்களிடமோ திருடினாலோ அல்லது அவங்கள வதைத்தாலோ காதுகள் அறுக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படும். 4வது முக்கியமான சட்டம் என்னன்னா, கைதிகளாக பிடிக்கப்படுற பெண்களை எந்த ஒரு கொள்ளைக்காரனும் கற்பழிக்க கூடாது. அப்படி கற்பழிச்சா அவனுக்கு உடனடி மரண தண்டனை. ஒருவேளை அந்த பெண் அழகா இருக்கான்னு சொல்லி அவளை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ஒழுங்காக நடத்தலைனாலோ அவளுக்கு துரோகம் பண்ணினாலோ அந்த கொள்ளைக்காரனோட தலையை வெட்டி கடலில் வீசி விடுவாங்க. யோசிச்சு பாருங்க, 19ஆம் நூற்றாண்டில் ஒரு கொள்ளை கூட்டத்தில் பெண்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பான சட்டங்களை ஒரு பெண் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு கிரேட்டு. சிங்ஷியோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து சீனாவை ஆண்டு வந்த குவிங் பேரரசு அலறி போகுது. ஏன்னா சீன அரசுக்கு வரவேண்டிய கடல் வர்த்தக வரி மொத்தத்தையும் சிங்ஷி பிடுங்கி விடுறாங்க. சிங்ஷியோட அனுமதி இல்லாமல் தென் சீன கடலில் ஒரு துரும்பு கூட அசைய முடியாதுங்கிறது நிலைமை வந்தது. இவங்களை ஒடுக்க சீன அரசு தன்னோட முழு கப்பற்படையையும் கடலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? சிங்ஷியோட படை சீன அரசோட போர்க்கப்பல்களில் நடுக்கடலில் வச்சு சிதறடிச்சு அவங்களோட 60க்கும் மேற்பட்ட அதிநவீன கப்பல்களை திருடி அவங்க பீரங்கிகளையே இவங்க வசமாக்கிக்கிறாங்க. தோத்துப்போன சீன கப்பற்படை தளபதி அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாரு. நிலைமை கைமீறி போகிறத பார்த்த சீன அரசு அப்போ உலகத்தையே சிம்ம சொப்பனமாக இருந்த பிரிட்டிஷ் ராயல் நேவி மற்றும் போர்ச்சுக்கல் நாட்டோட கடற்படை உதவியை கேட்குறாங்க. பிரிட்டிஷ், போர்ச்சுக்கல், சீனா இந்த 3 நாடுகளோட கூட்டு படைகளும் நூற்றுக்கணக்கான நவீன போர் கப்பல்களோட சின்ஷியை அழிக்க கடலுக்குள்ளே வராங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு நடுக்கடலில் ரத்த ஆறு ஓடுது. ஆனால் நம்ம சின்ஷியை சாதாரண ஆள் இல்லையே. கடலோட தட்பவெப்பநிலை, அலைகளோட வேகம் எல்லாம் இவங்களுக்கு அக்குவேர் ஆணிவேரா தெரியும். 3 நாட்டு ஆர்மியையும் தனித்தனியாக பிரித்து அவங்க கப்பல்களுக்கு நடுவில் புகுந்து பீரங்கிகளால் அடித்து நொறுக்கி உலக வல்லரசுகளையே தோற்கடிச்சு திருப்பி அனுப்புகிறாங்க. கடலில் இவங்களை வீழ்த்தவே முடியாதுங்கிறது உலக நாடுகளுக்கு ஆணித்தரமாக புரிஞ்சு போச்சு. வரலாற்றில் பிளாக் பியர்ட் மாதிரி எந்த ஒரு பெரிய கடல் கொள்ளைக்காரனை எடுத்துக்கிட்டாலுமே இவங்களோட முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க, இல்லைனா சுட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் சிங்ஷி விஷயத்தில் தான் உலக வரலாறு தலைகளாக மாறுச்சு. 1810வது வருஷம் சீன அரசாங்கமே பயந்து போய், அம்மா தாயே, உங்களை எங்களால் ஜெயிப்பது சாத்தியமே கிடையாது, தயவு செஞ்சு கொள்ளையடிக்கிறத நிறுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு பொது மன்னிப்பு தரோம்னு சொல்லி தூது அனுப்புகிறாங்க. சிங்ஷி சும்மா சாதாரணமாக ஒத்துக்கலை.
தன் உயிருக்கு ஆபத்து இருக்கும்னு தெரிஞ்சும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தன் படையில இருந்து சில பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும் கூட்டிட்டு நேராக சீன ஆளுநர் அரண்மனைக்குள்ள கெத்தா நடந்து போகிறாங்க. ஒரு பெண் சிங்கமாக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் கொள்ளையடிச்ச அத்தனை டன் கணக்கான தங்கம், வெள்ளி மற்றும் சொத்துக்களை நானே வச்சுப்பேன். அதை அரசாங்கம் பறிமுதல் செய்யக்கூடாது. என்னோட 80,000 படை வீரர்களுக்கும் எந்த தண்டனையும் தரக்கூடாது. அவங்கள விருப்பப்படுறவங்களுக்கு சீன அரசு இராணுவத்தில் பெரிய பதவிகள் தரணும். சீன அரசாங்கமும் வேற வழி இல்லாமல் நடுங்கிக்கிட்டே எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க. வரலாற்றிலேயே தான் கொள்ளையடிச்ச சொத்துக்களோட தன் படையையும் காப்பாற்றி அரசாங்க மரியாதையோட ரிட்டையர் ஆன ஒரே லீடர் சின்ஷி மட்டும்தான். அதன் பிறகு தன் தளபதியான ஜாங் பாவோவியை முறைப்படி திருமணம் செய்து கொண்டு குவாங்சோ நகரில் ஒரு மிகப்பெரிய சூதாட்ட விடுதியையும் ஜவுளி பிஸ்னஸையும் தொடங்கி நிம்மதியாக தன் குழந்தைகளோட வாழ்ந்து 1844 வருஷம் தன்னோட 69 வயசில் இயற்கையாக மரணம் அடைஞ்சாங்க. ஒரு சாதாரண பெண் ஒட்டுமொத்த உலக ஆர்மியையும் தன் புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலையும் மிரட்டி ஆண்ட கதை தான் இந்த சிங்ஷியோட வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சிங்ஷியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.